கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரூசியலான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்ல போகிற அந்த கேமை லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால சிஎஸ்கேக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இனி இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் வின் பண்ணாலும் அந்த பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது மற்ற டீம்ஸுடைய தோல்விகள் பொறுத்தே அமையும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக பெரிய ரெக்கார்ட் கிடையாது. 5 மேட்சுமே தோல்வி. கடந்த லாஸ்ட் 5 மேட்சுமே தோல்வி. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா தடவையும் சீசனுடைய லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு பஞ்சாப் கூட தான் வரும். அதில் அவங்களோட ஃபுல் ஸ்குவாடோட ஆட மாட்டாங்க. எப்பவும் மொக்கையான பிளேயர்ஸோட தான் வந்துட்டு போவாங்க. அதாவது ரெஸ்ட் பண்ணிட்டு ஸோ ரொம்ப க்ரூசியலான பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு உட்கார வச்சுட்டு ஸோ சின்ன சின்ன பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் போவாங்க. ஸோ நிறைய தடவை பார்த்துருக்கோம். ருத்ராஜே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கூட டெபியூட் பண்ணது அப்படிங்கிறது அந்த 2020 அந்த மாதிரியான டைம்ல தான். ஸோ அந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கூட தான் அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச் வரும். ஸோ அதனாலேயே தோல்வி வந்துருந்துச்சு. ஸோ இந்த தடவை மிடில் கேம் வச்சாங்க. ஸோ இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதனால தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ இந்த தோல்வினால ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பிளே ஆஃப் ரேஸில் யார் தான் போக போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்படியே எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று மேட்ச் எல்லாருமே க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. டியூ கொஞ்சம் நேரத்திலேயே வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பெருசாக 250 அடிக்கணும் அவசியம் கிடையாது. 200 அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் வின்னிங் டோட்டல் தான். ஸோ பவுலிங் கரெக்டாக போட்டால் போதும். ஸோ அதில் வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டாருங்க. ஸோ அவருக்கு போல தேஷ்பாண்டே இருந்திருக்கணும். ஆனால் தேஷ்பாண்டேக்கு காய்ச்சல் அப்படிங்கிறதுனால அவர் நேற்றைய தினம் போட்டியில் பங்கேற்கல. அண்ட் பத்திரானாவும் இல்லை. ஆனால் பத்திரானா இல்லாத குறைய கிளசன் வந்தாருங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. எப்பா 36 வயசா 37 வயசானுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சிஎஸ்கே சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கக்குட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றமே கிடையாது. சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்ங்க. செம்மையா போட்டார். அவருடைய லைன் அண்ட் லென்த் ஜானி பேஸ்டோனால அடிக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு ஓவர். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஓவர் மேடன் ஆயிருக்கும். ஆனால் லாஸ்ட் பார் ஏர்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் பால் வந்துட்டு பவுன்சி அடிச்சிருப்பாரு ஜானி பேஸ்டோ. அந்த அளவுக்கு கிளசனுடைய ஓவர்ஸ் வெறித்தனமா இருந்துச்சுங்கிறதா மாற்றம் கிடையாது. இப்போ முஸ்டபிசூர் போறாரு அப்படிங்கிற வருத்தம் இனிமேல் நமக்கு இருக்க போறது கிடையாது. ஏன்னா கிளசன் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அடுத்த மேட்ச் ஷார்துல் தாக்கூர் உட்கார வச்சுட்டு தேஷ்பாண்டே உள்ள கொண்டு வரணும். அவரும் ஃபீவர்ல இருந்து குணமாகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 40 ரன் ஷாட் தான். அதுல மாற்றமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது ட்ராக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்ஃபேக்ட் பஞ்சாப் கிங்ஸே சேஸ் பண்ணதை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 18வது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க கேமை. சொன்ன மாதிரி ஈஸியா 13வது ஓவர்ல இருந்து 14வது ஓவருக்குள்ள இந்த மேட்ச் முடிச்சிருக்கலாம். ஆனா 17, 18 வரைக்கும் எடுத்துட்டு போனது காரணம் இந்த 4 ஓவர் இந்த டியூ. அதனால நல்லா கிரிப் பண்ணி போட்டதுனால தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஓரளவுக்கு டைட்டா இருந்தது. ஆனா ஸ்கோர் அப்படிங்கிறது பெருசா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு 35 ரன் 40 ரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டெஃபினட்டாக லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் அப்படிங்கிறத போயிருக்கும். சிஎஸ்கே உடைய வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த தேஷ்பாண்டே அவர் ரன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவரோட தான் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கிருந்து அந்த சாம்பியன் டைட்டில் அடிக்கிறதுக்கு சேப்பாக்கில் ஃபைனல் ஆடணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா கேமுமே வின் பண்ணணும். ஸோ அதில் 1 கேம் லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ 8 வின் பண்ணாலே உள்ள போகலாம். பட் இருந்தாலும் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கணும். இதை தாண்டி எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்எச் கேகேஆர் இந்த 3 டீம் அட்லீஸ்ட் 2 கேமாவது தோத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஸோ அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா தான் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. ஸோ அந்த மேட்சை அதிரடியாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்சையும் வின் பண்ணி சிஎஸ்கே குவாலிஃபையருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் பவுலிங் யூனிட் வந்துட்டு எடுபடல அப்படிங்கிற பட்சத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் சிஎஸ்கேக்கு இருக்கு. ஸோ இதனால மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 சான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 4 டீம் எவ்வளோ தடவை தோக்குறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். ஸோ கீழே இருக்கிற டீம் வின் பண்ணணும். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகுறாங்களோ இல்லையோ அவங்க 10ல் 4 வின் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப க்ரூசியலான வின் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிஎஸ்கே லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதனால அப்கமிங் மேட்சஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு 8 வின் அப்படிங்கிறது மற்ற டீம்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்சிபியும் மும்பையும் இது இருக்கக்கூடிய எல்லா கேமுமே வின் பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு 7 வின் தான் வரும். ஸோ 8 வின் பண்ற டீம் எல்லாம் அந்த டாப் 4குள்ள ஃபில் ஆயிருவாங்க. ஸோ இவங்கனால அந்த பொசிஷன் பிடிக்க முடியாது. அப்படி இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் 6 வின் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீதி 2 வெற்றி தான். ஸோ அதுக்கப்புறம் 8 வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக மேலே போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கேகேஆர் எஸ்ஆர்எஸ் எல்எஸ்ஜி யாரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்ச் வின்னா கூட அவங்க மேலே போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் லாஸ் ஆகும்போது உண்மையாலுமே கீழே இருக்கக்கூடிய ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு குரூசியல். ஜிடி கூட பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து 2-3 குரூசியலான மேட்ச் அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ரொம்ப குரூசியலான மேட்சாக இருக்கும். இது சின்னசுவாமியில் நடக்குது. ஏன்னா இந்த கேமை ஆர்சிபி வின் பண்ணால் மேபி குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. சிஎஸ்கே வின் பண்ணால் நல்ல ஃபைன் பொசிஷன் இல்லைன்னா பிளே ஆஃப் போறதுக்கான கடைசி மேட்சாக கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ எது என்னமோ அந்த கேம் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலுங்க. ஸோ சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம அந்த இடத்துல பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆர்சிபியோட கிட்டத்தட்ட ஒரு -200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 200 பாயிண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு முன்னாடி லீடிங்ல இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு
பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் அப்கமிங் மேட்சஸில் எல்லாமே வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ கேகேஆர் மாதிரி பலமான டீம்ஸ்க்கு எதிராகவும் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிளே ஆஃப் வாய்ப்புக்கு சிஎஸ்கே தான் ஒரு சாதகமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்கமிங் மேட்சஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கிற டீம் தோத்துட்டே வரும்போது இவங்க வெற்றி பெறும்போது ஸோ கண்டிப்பாக அந்த 4th பொசிஷன் 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் போகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கேயோட லாஸ் பற்றி? அவங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்? அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி பற்றி என்ன நினைக்கிறீங்களோ ஸோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.